ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடை நல்லா சூடாகிட்ட அப்புறமேட்டு அதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா வருங்க. அதோடு சேர்த்து பெரிய வெங்காயம் 2, பூண்டு 1 போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அது நல்லா வணங்கும் போது அதோட வந்து தக்காளி வந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கினே இருங்க. நல்லா வணக்கினே இருங்க. அதுக்கப்புறமா தனியா, சிக்கன் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கினே இருந்தீங்கனாக்க அந்த தக்காளியில் இருக்கிற சாறுலே வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பச்சை வடை போயிட்ட பிறகு நல்லா வணங்கிட்ட அப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே தவாவில் நான் வந்து 3 முட்டை வந்து உடச்சி விட்றேன். இதில் வந்துட்டு பெப்பர் கொஞ்சம், சிக்கன் மசாலா, உப்பு தூள் 3 போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்க, நான் அந்த பாத்திரத்தில் இந்த முட்டையை கிளறி விட்டுட்டேன். அதோட வந்து அரைச்சி வச்ச மசாலாவையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவரையிலும் நம்ம இதில் வந்து எந்த ஆயிலும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிவிட்டு வரும். நல்லா சலன்னு கொதி வரலும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா கொதிகிற கேப்பில் வந்து தோசை சட்டி வச்சு அதில் வந்து நம்ம வந்து 2 ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணல. பெப்பர் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதியுது. இப்போ வந்து நம்ம போட்டு வச்சுங்கிற ஆம்லேட்டும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரலும் நம்ம இதில் வந்து எந்த ஆயிலும் ஆட் பண்ணல. அதே மாதிரி இதில் பச்சை வாடி எதுவுமே அடிக்கலைங்க. நார்மலாக குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இன்னமும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த குழம்பு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு முட்டை குழம்பு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சுடுங்க. இது நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி முட்டை குழம்புனால குழந்தைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் இதில் கையில் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.